வாக்குறுதிகளையும் ஒப்பந்தங்களையும் வணக்க வழிபாடுகளைப் போல நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரிலே முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளிகள் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இடையில் உள்ள ஒப்பந்தம் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் மீது கடமை இருப்பது போலவே தொழிலாளிகளாக வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் தங்களுடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஒரு இடத்துல நம்ம குறிப்பிட்ட வேலையை பேசி சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளை எந்த அளவுக்கு நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நாணயமாகவும் நேர்மையாகவும் கட்டுக்கோப்பாகவும் கடமை உணர்வோடு நம்முடைய அந்த பணிகளை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒல் ஹாதிமு ராயின் ஃபீ மாலி சய்யிதிஹி, ஒரு ஊழியனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய முதலாளியுடைய பொருளாதாரத்திற்கு அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்பி நம்மளை அந்த இடத்துல வைத்திருக்கிறார், அவருடைய பொருளாதாரத்தை நம்மளை நம்பி ஒப்படைத்திருக்கிறார். அப்போ அதில் நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரமாக இருந்தால் எப்படி அக்கறையோடு அதை பார்த்து கொள்வோமோ அந்த அளவுக்கு நேர்மையாக நடக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஓ மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அந்த கடமையை சரியாக செய்யலை என்று சொன்னால் அது பற்றி அல்லாஹ் இடத்துல கேட்கப்படுவான். அப்போ ஒரு நிறுவனத்தில், ஒரு கடையில், ஒரு வீட்டில், ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதை எல்லா நேரத்திலும் இது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு அமானிதம், இது நம் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பு, இந்த பொறுப்பில் நம்ம எந்த குறையும் வைத்து விடக்கூடாது என்பதில் எல்லாம் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், முதலாளிகளிடத்தில் இருக்கிற நாணயத்தில் நேர்மையில் 1000ல் 1 பங்கு கூட தொழிலாளிகள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. தங்களுடைய முதலாளிகளை பார்த்து பொறாமை தான் படுகிறார்கள். எல்லா ஊழியர்களுமே முதலாளிகளை பற்றி என்ன செய்கிறாங்க, ஒரு எதிரி மாதிரியும், நம்மளை விட நல்லா இருக்கிறானே, நம்ம மட்டும் ஏன் வேலைக்காரனாக இருக்கணும், இவன் மட்டும் ஏன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆள் மனசில் ஒரு கருத்தை விதைத்து கொண்டு எப்படியாவது அந்த முதலாளிக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் சாதாரணமாக செய்கிறாங்க, நடித்து கொள்கிறார்களே தவிர அதிகமான ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கு என்ன செய்யறதுல விசுவாசமாக இருப்பதே கிடையாது. எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறோம், ஒரு பொருளை கொள்முதல் செய்வதற்காக அவர்களை அனுப்பினால் அதில் போய் உள்கமிஷன் வைத்து வாங்கி கொண்டு வருவார்கள். ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்க சொல்லி முதலாளி என்ன செய்கிறாரு, அவர் அனுப்புகிறார். அப்போ எவ்வளவு குறைத்து அடித்து பேசி விசாரித்து முதலாளிக்கு லாபம் சம்பாதிக்கிற மாதிரி வாங்கிட்டு வரணுமோ அப்படி செய்வதை விட்டுவிட்டு அந்த விற்பனையாளர்களிடத்தில், மொத்த வியாபாரிகளிடத்தில் போய் ஒரு பேரம் பேசிக் கொள்வார்கள். நான் தொடர்ச்சி அவங்க கடையிலே நான் வர்றேன், எனக்கு ஏதாவது அதில் போட்டு தந்துடுங்க, நீங்கள் விரும்பக்கூடிய விலையை வச்சுக்கிறங்க, 10 ரூபா சாமானான 12 ரூபா கூட போட்டுக்கிறங்க, எனக்கு ஒரு 50 காசு தந்துடுங்க என்கிற அளவில் இவர்களும் போய் பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. மொத்த வியாபாரம் பண்ணக்கூடியவர்களும் தங்களுடைய வியாபாரத்தை, வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த வேலையாள்களுக்கு இந்த கமிஷன்கிற ஒரு தூண்டிலை போடுவார்கள். இது துரோகம் இல்லையா? நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறது, ஒரு சம்பளம் தருகிறார், நம்முடைய எல்லா நல்லது கெட்டதுக்கும் ஒரு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அப்போ அந்த நிறுவனத்தை தூக்கி நிறுத்துவார் என்று நம்பி தான் நமக்கு அந்த வேலையை தந்திருக்கிறார். மார்க் அடிப்படையிலையும் அது நம்ம மீது சுமத்தப்பட்ட கடமை. ஏன்னா அவனுடைய பொருளாதார விஷயத்தில் ஒரு ஊழியனுக்கு கடமை இருக்கிறது, அது பற்றி அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுவான் என்றெல்லாம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு பொருளை போய் என்ன செய்கிறாங்க, அதிகமான விலை கொடுத்து வாங்கி கொண்டு அந்த கடையில் போட்டால் முதலாளிக்கு சம்பாதிக்க இயலுமா, அவருக்கு லாபம் கிடைக்குமா? மற்ற பெரிய போட்டி நிறுவனங்களோடு இவர் போட்டி போட இயலுமா? இவர் 10 ரூபா சாமான 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால் 13 ரூபாய்க்கு விற்பார், அவன் 11 ரூபாய்க்கு ஒருத்தர் வித்துட்டு இருப்பான். அப்போ இவருடைய வியாபாரம் என்ன செய்யும், பாதிக்கப்பட்டு போயிடும். நம்ம பணியாற்றக்கூடிய வியாபாரம் நிறுவனம் பாதிக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் அது நம்மையும் பாதிக்கும், நம்மை போல வேலை செய்கிற இன்னும் போல ஊழியர்களையும் பாதிக்கும், நம்முடைய மறுமை வாழ்க்கையும் பாதிக்கும் என்கிற உணர்வு இல்லாமல் இப்படி உள்கமிஷன் அடிக்கக்கூடியவர்களும் பார்க்கிறோமா இல்லையா? எல்லாத்தையும் இந்த தன்மை இருக்கிறது. நீங்கள் ஒரு சமையலுக்கு ஒரு ஆளை போட்டீர்கள் என்று சொன்னால் அவரை நம்பி நீங்கள் ஏதாவது பொருளை கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் என்ன செய்வார், சமையலுக்கு பேசும் பொழுது சம்பளம் குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்லை,
நாங்கள் தான் கொள்முதல் பண்ணணுங்கிற உரிமையை கேட்பாங்க. நம்ம வேலைக்கு சமையலுக்கு ஆள் சேர்க்கும் போது அரிசிலாம் நாங்களே வாங்கி வச்சுருவோம், பருப்பு நாங்கள் தான் வாங்கி வைப்போம், காய்கறி நாங்கள் தான் வாங்கி வைப்போம். 10,000 ரூபா வாங்கிக்கணும் வேணான்டுவோம். நீ 3000 ரூபா கூட கொடு, ஜாமான நான் தான் கொள்முதல் பண்ணுவேன், அந்த உரிமை எனக்கு கொடுத்துரு என்று கேட்குவாங்க. ஏன்? அப்போ தான் ஒரு கிலோ பொருளுக்கு வந்து 1/2 கிலோ போட்டுக்கிடலாம். அந்த பொருளுடைய அளவில் என்ன செய்யலாம்? மோசடி செய்யலாம், விலையில் மோசடி செய்யலாம், தேவையில்லாத பொருள்களை எல்லாம் வாங்கலாம், வாங்கினதாக கணக்காட்டி கொள்ளலாம். இப்படி பலவிதமான கமிஷன் அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறன்னு பார்க்கிறோமா இல்லையா? இது நேர்மையா? இது ஒரு முஸ்லீம் இப்படி செய்யலாமா? அவருக்கு என்ன வேலை? சமைத்து கொடுக்குற வேலை. உனக்கு 5,000 ரூபா பத்தலைன்னா 10,000 ரூபா கேளு, 10,000 ரூபா பத்தலைன்னா 20,000 ரூபா கேளு, வேலைக்கு கூலியை கேளு. அவன் நம்பி ஒப்படைத்த ஒரு துறையில் போய்கிட்டு என்ன செய்கிறார்கள்? அரிசிலேருந்து பருப்புலேருந்து உப்புலேருந்து எல்லாத்துலேயும் உள் கமிஷன் அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த சமையலை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா துறைகள்லையுமே இது மாதிரி தான் இருக்கிறது. வீட்டு வேலைக்காண்டு ஒருத்தர் கூப்பிடுறோம், பிளம்பர் வேலைன்னு சொல்லி கூப்பிடுறோம். பிளம்பர் வேலைக்கு பைப் வாங்கிட்டு வர சொன்னால் அவர் என்ன செய்வார்? போய் அதுக்குன்னு சில வாடிக்கையாளர் வச்சுருப்பார். அவர் என்ன செய்வாங்க? 100 ரூபாய்க்கு 125 ரூபா கரெக்டாக அவங்க போட்டுருவாங்க. இவர் வந்தோன்னு என்ன செய்வாங்க? இவனுக்கு போடுற ரேட்டு 125 ரூபா தான். ஏன்? அதில் இவனுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும். ஒவ்வொரு சாமானை போய் வாங்கினால் கூட நம்ம நம்பி தானே ஒப்படைக்கிறோம். நம்ம அவனை நம்பி நான் போய் வாங்கிட்டு வராமல் நீ போய் வாங்கிட்டு வா என்று சொல்லுகிறோம். அப்போ அவர் என்ன செய்யணும்? நம்மளை இந்த வேலைக்கு அமர்த்தக்கூடிய முதலாளி எவ்வளோ நேர்மையாக நம்ம இடத்துல இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. இவன் என்ன செய்யறான்? தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர்றான். அது எவ்வளோ தேவை? 10 அடி தேவைன்னா 20 அடி வாங்கிட்டு வருவான். மீதி அங்கே போட்டு தான் ஒன்றும் யூஸ் ஆகாது. பைப்பு வாங்கிட்டு வந்தா 10 லென்த் வாங்கிட்டு வந்தா 5 தான் தேவை இருக்குன்னு வைங்களேன். இவன் அதுக்காக வேண்டி கூடுதலாக வாங்கி கொண்டு வந்து அது தூக்கி போட்டு போயிடுவான், யாருக்கும் யூஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு வாங்கினால் எப்படி வாங்குவோம், நம்முடைய வீட்டுக்கு வாங்கினால் எந்த மாதிரி குறைத்து வாங்குவோம். கூலியை நீ கேளு, எவ்வளோ நாள் கேளு, எனக்கு கூலி எவ்வளவு கொடு, இந்த இருக்கு பில்லு என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்க முடிகிறதா? எல்லா மதத்தில் உள்ளவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்களிடத்தில் இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட இந்த தன்மை இருக்கிறது. அவர் எலக்ட்ரிக் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் அதில் வாங்கக்கூடிய பொருள் நம்ம நம்பி தானே வேலைக்கு அமர்த்துறோம். அந்த பொருள்கள் அவர் வந்து கமிஷன் அடிக்கிற காட்சியை பார்க்கிறோம். சமையல்ல கமிஷன், எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னாலும் சரி அதில் வந்து இந்த முதலாளி சார்பாக அவர் போய் வாங்கணும். இவர் வாங்கினால் எப்படி அடித்து பேசி குறைந்த விலையில் வாங்கி கொண்டு வருவாரோ அந்த மாதிரி நடக்கணுமா இல்லையா? இது எல்லா வகையிலையும் மோசமாக நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அது மாதிரி கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட திருட்டு வேற சேர்ந்து கொள்கிறது. ஒரு கடையில் நம்பி வச்சுட்டு போறாரு, இவ்வளோ பெரிய கடை, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கிறது. எவனோ ஒரு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, யாரோ ஒருத்தரை நம்பி அந்த நிறுவனத்தில் வைத்து விட்டு போகிறார் முதலாளி. இவன் என்ன செய்யறான்? முதலாளி இல்லாத நேரத்தில் கடையில் உள்ள பொருளை திருடுறான். பொருள்கள் என்ன செய்யறான்? அவன் எடுத்து கொண்டு போய்கிற காட்சியை பார்க்குறோம். அவனுடைய சொந்தக்காரங்களை கடைக்கு வர சொல்கிறான். முதலாளி இல்லாத நேரத்தில் அவங்கள ஜாமானை கொடுக்குற மாதிரி கொடுத்து பில் இல்லாமல் அனுப்பி விட்டுறது. முதலாளிக்கு நஷ்டம். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறார்கள்? செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அல்லது முதலாளி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவான்? இந்த தேவையற்ற பொருள்களை கொள்முதல் பண்ணி யாரும் வச்சிருவான், ஏஜென்ட் வருவான். தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி என்ன செய்யறது? குவித்து அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பார்கள் சில முதலாளிகள். அப்போ இவர்கள் என்ன செய்யணும்? நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு குறையும் நம்ம வைத்திடக்கூடாது. நாணயம் நேர்மை நம்ம என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும் என்கிறது ஊழியர்களுடைய கடமை. இது வந்து ரொம்ப குறைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் துர்ஃபவுல் அமானத்து, நாணயங்கிறது எடுபட்டு போய்விடும். எந்த அளவுக்கு எடுபட்டு போய்விடும் என்று சொன்னால் மக்கள்லாம் பேசிக்கிடுவாங்களாம், இன்னபி பனி புலானின் ரஜுலன் அமீனன், அந்த தெருவில் ஒரு நல்ல நேர்மையான ஒருத்தர் இருக்கான்னு பேசிக்கிடுவாங்களாம். நேர்மையான ஒருத்தன் இந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறான், அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ ஊருக்கு ஒருத்தன் தெருவுக்கு ஒருத்தங்கிற அளவுக்கு ஆகி போயிருவான். எல்லாரும் நேர்மையாக இருந்தால் நேர்மையான ஒருத்தர் இருக்கிறான்னு யாராவது பேசிக்கொள்வார்களா? பேசிக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த நாணயம் போய்விடும் என்று சொன்னால் தேடி தேடி பார்த்தா கூட ஒரு தெருவுக்கு ஒருத்தனோ ஒரு ஊருக்கு ஒருத்தனோ உதாரணம் சொல்லி காட்டுற அளவில் அவர்கள் அருகி விடுவார்கள், குறைந்து விடுவார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அது வந்து முஸ்லீம் அல்லாத நிறுவனமாக இருக்கட்டும், முஸ்லீமுடைய நிறுவனமாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு இயக்கம் ஒரு கட்சியாக கூட இருக்கட்டுமே, ஒரு இயக்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? இதில் கமர்ஷியல் கிடையாது, இயக்கங்களில் வியாபாரம் கிடையாது. இருந்தாலும் இயக்கங்களுக்கு சில ரகசியங்கள் இருக்கும்.
சில நிர்வாக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். இதை எதிர் இயக்கங்களுக்கு கொண்டு போட்டு கொடுக்கிறது. இதெல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ளவர்களும் அந்த அடுத்த இயக்கத்தில் செய்தி எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஊழியர்கள் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஒரு இயக்கத்தில் உள்ளவன் வேற ஒரு இயக்கத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இயக்கத்தில் வேலை பார்ப்பாங்களே அவங்கள வைத்து தான் என்ன செய்யறது? அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறது, இவன் பல்ல காட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது. இதனால ஒன்று ஆக போகிறது இல்லை. ஆனால் நம்ம இப்படி செய்யலாமா? இது ஒரு நாணயமான ஒரு பொறுப்பாகி விட்டதே. இதுக்கு அல்லாஹ் நம்மளை கேள்வி கேட்பான நம்பிதான் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு வியாபாரத்துக்கு மட்டும்தான் இல்லை, வீட்டு வேலையிலிருந்து சின்ன அற்பமான வேலையிலிருந்து நிரந்தர வேலையிலிருந்து தற்காலிகமாக ஒரு நாள் வேலையிலிருந்து எந்த வேலையை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்களோ அதில் சுத்தமாக நேர்மையாக நாணயமாக யாருக்கு வேலை பார்க்குறீங்களோ அவருக்கு துரோகம் செய்யாத வகையில் உங்களுடைய வேலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மார்க்கத்திலையும் கடமை. இவங்க தான் முன்னேறவும் செய்வாங்க. உலகத்தில் யார் முன்னேறுவா? இவங்க நினைக்கிறார்கள் இப்படி எல்லாம் செஞ்சு ஆக கொண்டு போயிடுவோண்டு. ஒரு தடவை மாட்டினான்னு வைங்க, டோட்டலாக அவனை யார் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை செய்து கடையில் திருடும் போது மாட்டிவிட்டால், கடைக்கு மோசடி செய்யும் போது மாட்டிவிட்டால், அந்த செய்தி பரவிவிட்டால் எதிர்காலத்தில் இவனை யாராவது வேலைக்கு வைப்பாங்களா? வேலைக்கு வைக்க மாட்டார்கள். நம்முடைய எதிர்காலமும் சேர்ந்து உலகத்தில் நஷ்டமாயிடுது, மறுமையிலே நஷ்டமாகி விடுகிறது, உலகத்தில் நஷ்டமாகி விடுகிறது. இந்த மாதிரி திருடி மோசடி செய்து சம்பாதிக்கிற பொருள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தாச்சு இருக்குமா? நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த மாதிரி செய்கிறவன்லாம் பெரிய லெவலில் வந்திருக்கானான்னு பார்த்து வரமாட்டான். திருடி திங்கிறவன், மோசடி செய்கிறவன், ஏமாத்துறவன்லாம் என்ன செய்வான்? அவனோட நாணயமாக இருக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன்லாம் ஒரு நிலைக்கு வந்திருப்பான். இவன் ரொம்ப அடித்தளத்தில் போய்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பயந்து கேட்ட தப்பான முறையில் அந்த காசு வந்துச்சுன்னு சொன்னாலேயே அந்த செலவும் தப்பாக தான் போகும். நேர்மையாக உழைக்கல தானே, கஷ்டப்பட்டா வருது, தண்ணி தான் அடிக்குவான். வேறு ஏதாவது வீணான காரியத்தை செலவழிப்பான். கஷ்டப்பட்டு உழைத்து ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற காசு தான் இது, நம்ம காசு, இதை விடக்கூடாது, இதை பாதுகாக்கணும், இது நல்ல வழியில் செலவு செய்யணும் என்கிற எண்ணத்தை தரும். அதனால இதில் நம்ம என்ன செய்யணும்? எந்த காலத்தை கொண்டு யாரிடத்துல எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு துரோகம் செய்து விடக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க? முதலாளி இல்லாத நேரத்தில் கடைக்கு போனால் அந்த கடையில் ஜாமானம் இருக்கு, முதலாளி மேலே ஒரு கடுப்பில் என்ன செய்வான்னு கேட்டால், இங்கே விலை கூட அந்த கடைக்கு போங்க. இவனை முதலாளி இருக்கும்போது அப்படி சொல்ல மாட்டான், முதலாளி இல்லாத நேரத்தில் வந்தால் என்ன செய்வான்? அந்த கடைக்கு போங்க, அது வேண்டிய கடையாக இருக்கும், இல்லை இவன் வேண்டாம் இருப்பான் முதலாளி. இப்படியான அளவுக்கு உனக்கு பகை இருந்தால் அந்த ஏன் வேலை பார்க்குற வெளியே போயிட வேண்டியதானே? உனக்கு அந்த முதலாளியுடைய வியாபாரத்தை கெடுக்கிற அளவுக்கு அந்த முதலாளி மீது உனக்கு வெறுப்பு இருக்கும்னு சொன்னால், மாடி இதில் உட்காந்து நம்ம பாவம் செய்கிற மாதிரி வருது, துரோகம் செய்கிற மாதிரி வருது, முதலாளி நான் இதை விட்டு விளைவிக்கிறேன், நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு போயிட வேண்டியதானே? இருந்துக்கிட்டே துரோகம் செய்கிறது எப்படி நியாயமாகும்? அப்போ துரோகம்ங்கிறது என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்ல போனால் இந்த நாணயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே நம்ம போதிச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஏகத்துவ கொள்கையை போதிக்கிற அந்த காலகட்டங்களில், அதிகமான சட்டங்கள்லாம் வராத காலகட்டங்களில் அவங்க எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? தொழுகை ஏவுவார்கள், நாணயத்தை பற்றி ஏவுவார்கள், சுயமரியாதை பற்றி ஏவுவார்கள், உறவினரை அனுசரிப்பதை பற்றி ஏவுவார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுவதை பற்றி ஏவுவார்கள். இதுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஏவிய விஷயங்கள். இது அபூ சுஃபியான் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, ஹெர்குலிஸ் மன்னர் கேட்கும் பொழுது அபூ சுஃபியான் இதை சொல்றாரு. முகமது என்ன சொல்றாரு? நீங்க ஒரு முகமதுங்கிறீங்களப்பா, அவர் என்னவெல்லாம் போதிக்கிறாரு? அவர் அல்லாஹ் வணங்க சொல்றாரு, வாக்குறுதி நிறைவேற்ற சொல்றாரு, சொந்தங்களை அனுசரிக்க சொல்லுகிறாரு, உண்மையை பேச சொல்லுகிறாரு, அதோட அதாயில் அமானத்தி நாணயமா நடக்க சொல்றாரு. எதுல இருக்கிறோமோ அந்த நாணயத்தையும் நேர்மையும் கடைப்பிடிக்க சொல்கிறார். இதுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்று சொல்லி எதிரிகளே சொல்லுகிற அளவுக்கு துவக்கத்தில் இது முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. இஸ்லாம்டால நேர்மை தான், இஸ்லாம்டால நம்பகத்தன்மை தான், இஸ்லாம்டால நாணயம் தான் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால எந்த ஒரு கட்டத்திலையும் நமக்கு எப்படி உரிமைகள் இருக்கிறதோ, ஒரு முதலாளி இடத்துல சம்பளம் வேணும், நம்ம தேவைகளை ஒரு பூர்த்தி செய்ய வேண்டும், நம்மளை திட்டக்கூடாது, நம்மளை அடிக்கக்கூடாது என்றெல்லாம் எதிர்பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி அவர் நல்லா இருப்பதற்கு நம்மள என்ன செய்யணும்? பரஸ்பரம் டூ சைடு நல்லா இருந்தால் தான் முன்னேற முடியும். அவருடைய நன்மையில் நம்ம என்ன செய்யணும்? அக்கறை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது முக்கியமான கடமை. நேர்மை தவறிவிடக்கூடாது, எந்த ஒரு கட்டத்திலையும் நேர்மை தவறக்கூடாது, துரோகம் செய்து விடக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப கூடுதலாக அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் அல் ஹாசினுல் அமீன். இது நம்ம பார்க்குறோம். ஒரு வேலையாள் இருப்பார். வேலையாள்கிட்ட வந்து ஒரு பணியை கொடுத்து இதை வந்து நீ மக்களுக்கு விநியோகம் பண்ணிடு, அரிசியை கொடுத்து ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணுன்னு கொடுத்தான்னு வைங்களேன். ஆளுக்கு 2 கிலோ அரிசி கொடுன்னு கொடுத்தா இவன் கொடுத்துட்டு போயிட வேண்டியானே. இவனுக்கு என்னமோ அவன் கையை அறுத்துக்கிற மாதிரி இருக்கும். அரிசி இல்லை, முதலாளி அரிசி கொடுக்குறாரு. பெருநாளைக்கு என்ன செய்கிறாரு, ஏழைகளுக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 கிலோ கொடுன்னு சொன்னால் இவன் உட்காந்துட்டு விநியோகம் பண்ணக்கூடியவன், ஊழியனாக இருக்கக்கூடியவன், அந்த வரக்கூடிய ஆளுக்கு மேலே பாஞ்சு வள்ளுவலுன்னு உழுவுறதும், அந்த 2 கிலோவில் 100 கிராம் என்ன செய்கிறது, அதை வந்து உள்ளடி அடிக்கிறதும், அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்ய என்ன செய்ய விரட்டி அடிச்சு விடுவான். அப்போ என்ன நினைக்கிறான் இவன், ஏதோ நம்ம கையிலேருந்து அறுத்துக்கிட்டு கொடுக்குற மாதிரி அதை குறைச்சி கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி அரசாங்கத்திலேருந்து சில திட்டங்களை வைத்திருப்பாங்க. அரசாங்கத்துடைய அதிகாரியுடைய வேலை என்ன, அந்த திட்டத்தின்படி உள்ளதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்குறாங்களா? ஒரு ரேஷன் கார்டு போய் கையெழுத்து வாங்க முடியுமா உங்களால்? முடியாது. வல்லு பாஞ்சு உழுவுறது. நமக்கு தருவதற்காக வேண்டி இலவச வேட்டியோ இலவச டிவியோ இலவச என்னமோ ஒரு கவர்மெண்ட்டில் கொடுக்குறான்னு சொன்னால் அதை அவன் கொடுக்குற நினைக்கிறான். இவன் என்ன செய்யறான், இடையில உட்காந்துக்கிட்டு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவன் பாஞ்சு பிரான்றது பார்க்குறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல் ஹாசினுல் அமீன், நேர்மையாக நாணயமாக நடக்கக்கூடிய ஒரு கருவூல காப்பாளன். கருவூலம் இருக்கு இல்லையா, கஜானா. இந்த கஜானாவுடைய காவலுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தன் நேர்மையாக நடக்கிறான். எப்படி நடக்கிறான், அவனுக்கு ஏவப்பட்டதை வந்து முழுமையாகவும் பூரணமாகவும் தையிபம் பிஹி நஃப்ஸுஹு, அவன் மன நிறைவாகவும். இந்த 2 கிலோ அரிசியை முதலாளி கொடுக்க சொல்லியிருக்காரு, ஏழை மக்களுடைய பசியை தீர்க்கிறதுக்காக கொடுக்க சொல்லியிருக்காரு, அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும் என்று மனசார நினைத்து கொண்டு அதை விநியோகம் பண்ணுவானேயானால் ஃபஹுவ அஹதுல் முத்தசத்திகீன், அவனும் தர்மம் செஞ்ச ஆளில் ஒரு ஆள் ஆயிடுவான். இவனுடைய காசே கிடையாதுங்க, முதலாளியுடைய பொருள் தான் விநியோகம் பண்ணுறான். அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த பொருளை 2 பேரும் விநியோகம் பண்ணாங்கன்னு கணக்கு எழுதுறான். முதலாளிக்கும் விநியோகம் பண்ண நன்மை கிடைச்சி போயிடுது, இடையில இருந்ததை விநியோகிக்கிறானே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் நீனே கொடுத்த, நம்ம காசு கிடையாது, அது அதில் நமக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது. அவர் சொன்னதான் நம்ம நிறைவேற்றுறோம். அதுக்கே என்ன கிடைக்குமா, நம்ம சொந்தமாக கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும்ங்கிறாங்க. எப்போ கிடைக்கும், நேர்மையாக இருக்க வேண்டும், முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், மனநிறைவோடு வெறுப்பு இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இப்படி செய்வார்களே ஆனால் ஃபஹுவ அஹதுல் முத்தசத்திகீன், அவனும் தர்மம் செஞ்சவர்கள ஒரு ஆளாக ஆகிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த ஃபித்ராண்டு ஒரு தர்மம் இருக்கிறது, இதை மக்கள்கிட்டலாம் வசூல் பண்ணி விநியோகிக்க சொல்கிறோம். விநியோகிக்கும் பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்க, நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய விநியோகிக்கிறாங்க. எப்படி விநியோகிக்கணும், இது நம்முடையது இல்லை, ஆனாலும் இந்த பணிக்காக இது தரப்பட்டிருக்கிறது. அதை கொடுக்கும் பொழுது ஒரு மிடுக்கு வச்சுக்கிட்டு ஒரு நெஞ்சு நிமித்திக்கிட்டு ஒரு ரஃபாக முறையில் பேசிக்கொண்டு வரக்கூடிய மக்களை இன்சல்ட் பண்ணிக்கொண்டு அவங்களுடைய வறுமையை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி கொண்டெல்லாம் விநியோகிச்சோண்டு வைங்க, ஒன்றுமே கிடையாது, ஒரு பிரயோஜனம் வறுமையில் கிடைக்காது. எப்படி கொடுக்கணும், இது நம்முடையது இல்லாவிட்டாலும் இது வந்து விநியோகிப்பதற்காக வந்தது, இது நம்ம நேர்மையாக அனைத்தையும் கொடுத்து விட வேண்டும், பூரணமாக கொடுத்து விட வேண்டும், மன சந்தோஷத்தோடு என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும். அந்த ஏழைகள் பசியாறுவதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிற எண்ணத்தோடு என்ன செய்யணும், கொடுத்து விட வேண்டும் என்று நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் ஃபித்ரா கொடுத்தவனுக்கு நன்மை கிடைக்கும், அது ஒரு விஷயம். விநியோகம் நம்மளை வசூல் பண்ணி நமக்கு அவ்வளோ நன்மை கிடைக்கும். இவன் 1,00,000 பேருக்கு ஃபித்ரா கொடுத்தான், இவன் 1000 பேருக்கு ஃபித்ரா கொடுத்தான், இவன் 500 பேருக்கு ஃபித்ரா கொடுத்தான் என்கிற அளவுக்கு அதுலேயும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நம்ம என்ன விளங்கணும், எந்த ஒரு இடத்துலையும் கடையோ நிறுவனமோ கட்சியோ சங்கமோ அலுவலகமோ வீடோ எங்கே நம்ம வேலை பார்த்தாலும் வேலை பார்க்குறவங்க அதிகமாக இருப்போம், முதலாளிகளாக இருப்பவர்கள் கம்மியாக இருப்போம். அதிகமான பேர் ஏதாவது நிறுவனத்தில் என்ன செய்யக்கூடியவர்களாக இருப்போம், பணியாற்றக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி இருக்கக்கூடியவர்களாக எல்லாம் நம்மளை ஆக்கியிருந்தான் என்று சொன்னால் நம்ம எதை கடைப்பிடிக்கணும், இந்த ஒப்பந்தத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்ந்தோம்னு சொன்னால் நாங்கள் உனக்கு விசுவாசமாக உழைப்பேன், நீ எனக்கு என்ன செய்ய நாணயமான முறையில் கூலியை கொடு என்கிற அளவில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த வேலை செய்யக்கூடியவர்கள்ட்ட இன்னொரு நோய் இருக்கிறது. வேலை வாங்குகிற வரைக்கும் அவன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி ஒரு வேலையை வாங்குறான். ஒரு நிறுவனத்தில் வேலை வாங்குறதுக்காக வேண்டி சிபாரிசு பண்ணுவான், ஐஸ் வைப்பான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான், எல்லாம் பண்ணிடுவானா. போய் உட்கார்ந்த உடனே செட் ஆயாச்சா, சீட்டில் உட்காந்தாச்சுல, இப்போ என்னவாச்சு, பர்மனண்ட் அவர் ஆகிட்டான்னு வைங்க,
இந்த ஒப்பந்த தொழிலாளியாக இருந்தால் ஒழுங்காக போயிடுவான், பிரச்சனை இல்லை. ஒப்பந்தம்னா என்னது? வேலைக்கு கூலி, ஒரு நாளைக்கு இந்த சம்பளம், வேலை பார்த்தா கூலி, வேலை இல்லாட்டி போயிட்டே இருந்தா அவன் ஒழுங்காக இருப்பான். இந்த ஒப்பந்த தொழிலாளி இல்லாமல் பர்மனண்ட் ஆகிட்டான்னு வைங்க, அப்புறம் என்ன ஆயிரும்? இந்த வேலையை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ கெஞ்சினோம், எவ்வளோ லஞ்சம் கொடுத்தோம், எவ்வளோ சிபாரிசுக்கு அலைஞ்சோம், எல்லாத்தையும் மறந்துட்டு யூனியன் சேர்ப்பானுவோம். யூனியன் சேர்க்கலாம். எப்போ சேர்க்கலாம்? அநியாயத்துக்கு சேர்க்கலாம். முதலாளி அநியாயம் பண்ணுறான், 2 மாதம் சம்பளம் தரல, அப்போ என்ன செய்யலாம்? யூனியன் சேர்க்கலாம். கொடுப்பேன், எங்கள் சம்பளத்தை கொடுன்னு ஒன்றா சேர்த்துட்டு கேட்கலாம். என்ன பேசணுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருப்பான், அதில் எந்த குறையும் இருக்காது. இவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவன் 8 மணி நேரம் பத்தாது, எங்களுக்கு 6 மணி நேரம் ஆக்கு அப்படின்னு ஒத்தனா கேட்டால் போடான்டுவான். வேணும் சாப்பிட்டு போடலாம். சரி, ரகசியமாக கூடி நம்ம 6 மணி நேரம் வேலையை கேட்போம். சரி, கோரிக்கையை வச்சு தொலைச்சா பரவாயில்லை, எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக்குன்றுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் 6 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் வேலை பார்க்க எங்களுக்கு இயலாது, 2 மணி நேரத்தை குறை, இல்லைன்னா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். இந்த யூனிட் சேருவது, இந்த யூனிட் சேருவது ரொம்ப ஆபத்து. எப்போதுமே நல்லதுக்கு தான் யூனிட் சேரணும். எங்கெல்லாம் இந்த யூனியன் வைத்திருக்கிறார்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, சுயநலனுக்காக வேண்டி அவங்களுடைய நியாய அநியாயங்களால் புறக்கணிப்பார்கள். அவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒன்று என்ன செய்வாங்க, யாருக்கு யூனியன் இருந்தாலும் சரி, அதுவும் ஆட்டோ யூனியனாக இருந்தாலும் சரி, கார் டிரைவர் யூனியனாக இருந்தாலும் சரி, டாக்டர் யூனியனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்து வாத்தியார் யூனியனாக இருந்தாலும் சரி, தனி வாத்தியார் அவர் நல்லவராக இருப்பார், தனி டாக்டர் நல்லவராக இருப்பார், தனியாக ஒரு வாகன ஓட்டுநர் கூட நல்லவராக இருப்பார். யூனியன் டாக்டர் யூனியன் ஆகிட்டாங்கன்னா நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, நம்ம எல்லாருமே அந்த பலத்தை வந்து காட்டி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம், பள்ளிக்கூடத்தை மூடிடுவோம், ஆஸ்பத்திரிக்கு சீல் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அநியாயமாக நியாயமான கோரிக்கைகள்லாம் இல்லாத வகையில் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய எதனால இதெல்லாம் வருது? ஊழியருக்குன்னு உள்ள கடமை உங்களுக்கு விளங்கலை. இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், வேலை செஞ்சால் நமக்கு சம்பளம், அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும், சொன்ன சம்பளத்தை ஒழுங்காக தர்றானா, வருஷம் இவ்வளோ கூட்டணும்னு இருக்கு, அது மாதிரி கூட்டுறானா என்ற அந்த விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் கரெக்டாக வந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், மேற்கொண்டு தேவை என்று சொன்னால் கோரிக்கை வைக்கலாம், எவ்வளோ நாள் கேட்கலாம். ஒரு முதலாளிட்ட 1000 ரூபா சம்பளம் பேசிவிட்டு 5000 ரூபா தாங்கன்னு கேட்குறது தப்பு இல்லை. நல்ல நிறுவனம், நல்ல வளர்ச்சியாக இருக்குது, செழிப்பாக இருக்கிறது, நம்ம உழைப்பதுக்கு அவசியமாக இருக்குது, முதல்ல கொஞ்சம் பார்த்து தாங்கலாம் கேட்கலாம். எப்படி கேட்குறோம்? நம்ம சேர்ந்துக்கிட்டு கேட்குறோம். யூனியன் ஆகிக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறுத்து வேலையை, ஒரு பஸ்ஸும் ஓடாத அப்புறமேல் அந்த பஸ் முதலாளிக்கு நஷ்டம், நாட்டு மக்களுக்கு நஷ்டம். பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்குன்னு வைங்க, அப்போ அந்த நிறுவனங்கள் மட்டும் நஷ்டப்படாது, மக்களுக்கு நஷ்டம். ஆஸ்பத்திரியை பூட்டினா டாக்டர் அந்த அரசாங்க ஆஸ்பத்திரி நடத்துகிறான், அவனுக்கு மட்டுமா நஷ்டம்? மக்களுக்கு நஷ்டம். அப்போ அந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய மின்சாரமும் உற்பத்தி பண்ண மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணால் மின்சார தட்டுப்பாடு வந்தால் நாட்டுக்கு நஷ்டம். அப்போ இந்த யூனியன் சேருவது என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். யூனியன் சேரலாம், நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா? இப்போ நம்ம ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம், இடஒதுக்கீடு தரலைங்கிறாங்க, அது வேணும், அது நியாயம், அதுக்காக எல்லாருமா சேர்ந்து கூட்டம் போட்டு கொடி பிடிக்கலாம். ஏன்? நம்ம நியாயத்துக்காக வேண்டி கேட்குறோம், நமக்கு தேவையானதை கேட்குறோம். அதே நேரத்தில் நம்மள ஒரு ஆள் போய் நினைஞ்சிட்டான், ஒரு தப்பான காரியத்தை ஒரு பொம்பளை எடுத்து தப்பாக நடந்துட்டான், அவனை பிடிச்சி உதைக்கிறாங்க, அவனை விடுன்னு சேர்ந்து போகலாமா? எங்காலும் நீ எப்படி அடிக்கலான்னு நம்மளாம் சேர்ந்து நியாயம் கேட்க போகலாமா? போகக்கூடாதுங்க. நம்மளை சேர்ந்த ஒருத்தன் அநியாயம் செஞ்சதுனால அவனை போய் அடிச்சிருக்கிறாங்க, நம்மளும் சேர்ந்து 2 அடி கொடுக்கணுமே தவிர நம்முடைய இந்த யூனிட்டை எதுக்கு பயன்படுத்திடக்கூடாது? நம்ம ஆளுங்கிறதுக்காக பயன்படுத்திடக்கூடாது, நியாயத்திற்கு பயன்படுத்தணும். அப்போ ஒரு சங்கமாக இருந்தாலும் ஒரு இயக்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நியாயத்திற்கு தான் அந்த கூட்டமைப்பை பலத்தை பயன்படுத்தணுமே தவிர அநியாயத்துக்கு பயன்படுத்தினால் அது கூட துரோகத்தில் முடியும், அது கூட வாக்குறுதி மீறுவதில் முடியும். என்ன செஞ்சு நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதுக்கு மாற்றமாக முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் இன்னும் நிறைய தொழிலாளிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன.